ஜனாதிபதி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளிடம் ஒரு வலியுறுத்தலை கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாட்டிற்கு வரும் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதான தகவலாக அது வெளியாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் 5ஆம் பக்கத்தில் இது குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் மற்றும் நாட்டிற்கு வரும் முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகள், வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவுடன் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் முதலீடுகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலீடுகள் தொடர்பாக முந்தைய அரசாங்கத்தின் கீழ் இருந்த முறைகேடுகளை மாற்றி தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக கட்டமைப்புக்குள் புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கிறார். அதன்படி நாட்டிற்கு வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும். இதற்காக அரசாங்கம் முதலீட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும், முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் மற்றும் வசதிகளையும் வழங்கும், முதலீட்டு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஜனாதிபதி இதன் பொழுது வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நாட்டு முதலீட்டு சூழலை பலப்படுத்துவதற்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை ஒதுக்கி தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புதல், செயற்திறனான அரசு சேவையை உருவாக்குதல், ராஜதந்திர உறவுகளை வெளிப்படையான முறையில் பராமரித்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தொழில்நுட்ப தடைகளை வெற்றி கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களை அடைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்க தூதுக்குழுவிடம் மேலும் தெரிவித்த விடயங்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விவகாரமும் வெளியாக இருக்கிறது. IMF-இனுடைய நிலைப்பாடுகளை மையப்படுத்தியதான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரு நிபந்தனைகளை நிறைவேற்றிய நிலையில் இலங்கை என்பதாக வீரகேசரி ஒரு செய்தி குறிப்பிடுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் 5வது ஆய்வை நிறைவு செய்து நிதியை விடுவிக்க இலங்கை 2 முக்கிய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என நாணய நிதியம் வலியுறுத்தியிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. அதாவது 5வது தவணையாக 347 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் பின்வரும் 2 முக்கிய நடவடிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் அளவீடுகளுக்கு இணங்க 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரித்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பது முதலாவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மற்றொரு விடயமும் அதில் பிரதானமாக இருக்கிறது. கடன் மறுசீரமைப்பில் போதுமான முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கு பலதரப்பு பங்காளிகளின் நிதி பங்களிப்புகள் பாதுகாக்கப்படுவதையும் நிதி உத்தரவாதங்களின் மதிப்பாய்வை நிறைவடைவதையும் இலங்கை உறுதி செய்ய வேண்டும் என்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த 2 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்ட பின்னர் நிறைவேற்று குழுவின் ஒப்புதலுக்காக இந்த மதிப்பாய்வு சமர்ப்பிக்கப்படும். இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்று குழுவின் ஒப்புதல் கிடைத்த பின்னர் இலங்கைக்கு 347 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும். இதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் கீழ் இலங்கை பெறும் மொத்த நிதி உதவி சுமார் 2.04 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயரும். எனவே சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் ஸ்திரமான பாதையில் செல்கின்றன என்பதை காட்டிலும் 2026 வரவு செலவு திட்டத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கேற்ப நிறைவேற்றுவது அரசாங்கத்திற்கு இருக்கிற சவால்களை ஏற்படுத்தலாம். அதே சமயம் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை விரைவாக முடித்து நிதி உத்தரவாதங்களை உறுதிப்படுத்துவது என்பது பன்னாட்டு பங்காளிகளிடம் தங்கியிருக்கிற ஒரு கடினமான ராஜதந்திர பணியாகும். மறுபுறம் 2 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதை இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான அடுத்த படிக்கு அத்தியாவசியமாகும். நவம்பர் 7ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் சமர்ப்பிக்க உள்ள நிலையில் இந்த 2 நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக எவ்வகையான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட போகிறது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.